செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் பொருந்தும், ரைட்டுங்களா? அது என்ன அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 257. அது சொல்கிற அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆஃப் கம்ப்ளைனண்ட். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைனண்ட் வரலன்னா அது என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. அடுத்து கம்ப்ளைண்ட்னு நினச்சிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாரு, சப்போஸ் அவுட் ஆஃப் கோர்ட்டே செட்டில்மெண்ட் ஆகிட்டுனா வந்து வித்ராவல் பண்ணுறாங்களே கேஸை, அது சம்மந்தமாக தான் செகண்ட் ப்ரொவிஷன் சொல்லுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் நினைத்தால், அதாவது புகார்தாரர் நினைத்தால் அந்த கேஸோட ஃபைனல் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் என்ன பண்ணலான்னா அந்த கேஸை வந்து வித்ரா பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு மனு போடலாம். அதற்கு அந்த நீதிபதி திருப்தி அடைந்தால் அதற்கு பெர்மிட் பண்ணலாம், சரிங்களா? அவ்வாறு பெர்மிட் பண்ணும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் அக்யூஸ்டையோ இல்லை ஏதாவது ஒரு அக்யூஸ்டையோ, நிறைய அக்யூஸ்ட் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு அக்யூஸ்டையோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வித்ரா பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெர்மிட் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அக்யூட்டல் பண்ணுவாங்க. யாருக்கு எதிராக அவர் வந்து வித்ரா பண்ணுறாரோ அவரை வந்து பர்மிட் பண்ணுவாங்க, அக்யூட்டல் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரொவிஷன் சொல்லப்பட்ட விஷயம். அதே போல் இதோட சேம் ரிலேட்டடாக அந்த பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்ராவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுங்கிறது செக்ஷன் 280 சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வித்ராவல் ஆஃப் கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக உள்ள விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வராமல் உள்ளதும், கம்ப்ளைண்ட் வந்து இறந்து போகிறதும். செகண்டாக சொல்லப்பட்டது வந்து அவங்க வெளில சப்போஸ் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா வந்து வித்ரா பண்ணிக்கிறது. அப்பையும் அக்யூட்டல் தான். டெத்து நடந்துச்சு, கம்ப்ளைண்ட் ஆஜராகலனாலும் அப்பையும் அக்யூட்டல் தான், சரிங்களா? இதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா அது எக்ஸாம்பிள்லாம் அந்த அக்யூட்டல்ன்ற வார்த்தைலாம் பயங்கரமாக கேட்பாங்க. அடுத்த ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா 258, அதாவது ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ். இது வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸில் வராதுமா. இது வந்து அதாவது போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் உள்ள கேஸில் மட்டும்தான் இது பொருந்தும். செக்ஷன் 258 பவர் டு ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ் இன் சர்டைன் கேசஸ். அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்களா, இன் எனி சம்மன் கேஸ். ஒரு சம்மன் கேஸு, அதாவது கம்ப்ளைண்ட் கேஸுக்கு அல்லாத சம்மன் கேஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து போலீஸ் ரிப்போர்ட் கேஸ் அடிப்படையில் உள்ள சம்மன்ஸ் கேஸ். அந்த கேஸில் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸு இல்லைன்னா சிஜிஎம்மால் பவர் கொடுக்கப்பட்ட செகண்ட் கிளாஸு அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலான்னா, ஏதாவது அந்த காரணத்தை பதிவு செஞ்சுட்டு அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றும் அந்த ஸ்டாப்பேஜ் ப்ரொசீடிங்ஸ் நடந்த டைமில் பிரின்சிபல் விட்னஸ்லாம் சப்போஸ் விசாரிச்சு முடிஞ்சு இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அக்யூட்டல் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த பிரின்சிபல் விட்னஸ்லாம் விசாரிக்காமல் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பார்த்தோம்லையே ரிலீஸு,